இன்னும் 58 நொடிகள், 57 நொடிகள், 56, 55, 54, 50 விஞ்ஞானிகள் கவனமாக இருக்கிறார்கள். அனைவர் முகத்திலும் ஒரு இறுக்கமான முகம் தெரிகிறது என்றால் மகிழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிப்படுத்த போகிறார்கள். இந்த கடைசி நேர காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியாக 25 நொடிகளில் பறக்க இருக்கிறது, விண்ணில் பறக்க இருக்கிறது. -30 seconds. Your time program activated. -25 seconds. -20 seconds. -15 seconds. இன்னும் 5 நொடிகள். பறக்க போகிறது, விண்ணில் பறக்க போகிறது. 7 6 பாருங்கள் பாருங்கள், நெருப்பு வரப்படுகிறது. தற்போது பறக்க போகிறது, பாய்கிறது, விண்ணில் பாய்கிறது. ராக்கெட் PSLV பாய்கிறது விண்ணை நோக்கி. அந்த காட்சிகளை தற்போது வெற்றிகரமாக விண்ணில் பாய்கின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். PSLV Corelon vehicle saluted against the night sky, a beautiful sight to behold. अभी आप தற்போது விண்ணிலே பறக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இன்று அமாவாசை தினம், அந்த முழு நிலவு இல்லாத அந்த தினத்திலே தற்போது அந்த விண்ணில் பறக்கின்ற காட்சி மிக அற்புதமாக விண்ணில் ஒரு மிக சிறந்த ஒளி பறக்கின்றது போன்ற ஒரு காட்சியை நாம் பார்த்துக்கணும். அற்புதமான காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்கள் சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இந்த காட்சியை பார்க்கும் நேயர்கள் மிக முக்கியமான ஒரு வரலாற்று தருணத்தை, இந்திய விண்வெளித்துறையின் மிக முக்கியமான வரலாற்று தருணத்தை தாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஸ்பேஸ் டெக்ஸ் திட்டம் 2 செயற்கைக்கோளுடன் சுமந்து செல்லும் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. PSLV 60 ராக்கெட் 2 விண்கலங்களை சுமந்து செல்கிறது. சேசர் மற்றும் டார்கெட் என பெயரிடப்பட்ட 2 விண்கலங்கள், ஸ்பேஸ் கிராஃப்ட் A, ஸ்பேஸ் கிராஃப்ட் B, SDX-01, SDX-02 என்ற பெயரில் அந்த விண்கலம் சுமந்து செல்கிற அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நோக்கி இஸ்ரோ தற்போது காலடி வைக்கப் போகிறது. அதற்கான முன்னோட்டமாக இந்த ராக்கெட் தற்போது பறந்து சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நேரலையில் அந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. திட்டமிட்டது போல 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்கள் விண்கலங்களை சுமந்து கொண்டு செல்கிறது. தற்போது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட மூத்த விஞ்ஞானிகள் தொடர்ந்து திரையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட வெற்றியா என்பது குறித்து இன்னும் சில நொடிகளில் நமக்கு தெரிய வரும். முதல் கட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்று முதல் கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய விண்வெளியில அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கிறது இஸ்ரோ. அதற்கான முயற்சியை தான் முதல் முயற்சியாக இது சென்று கொண்டிருக்கிறது. திட்டமிட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை விஞ்ஞானிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலையில் அந்த வரைகலைகள், கணினி மாதிரி வரைகலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், திட்டமிட்ட பாதையை நோக்கி சரியாக இதுவரை சென்று கொண்டிருக்கிறது. இனிமேலும் செல்ல வேண்டும். அந்த முதல் புள்ளி, முதல் சிகப்பு புள்ளி தான் முதல் கட்டம். முதல் கட்டத்தை சென்றடைகிறார் என்பதை நோக்கி விஞ்ஞானிகள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரோ தலைவர் உள்ளிட்ட அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கணினி மாதிரி வரைபடங்கள் மூலமாக தற்போது PSLV 60 ராக்கெட் பறந்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் மிக சிறப்பாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக அந்த 2 செயற்கை விண்கோள்கள் பிரிகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாதிரி கணினி மாதிரி வரைபடத்திலே प्रमोशन यान अब घने वातावरण से बाहर जा चुका है. अब इसकी முதற்கட்டமாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. इसलिए उष्मा कवच की अब कोई आवश्यकता नहीं है. इसे यान से पृथक कर दिया गया है. The second stage operation lasts அந்த வேகம் எந்த வேகத்தில் செல்கிறது, எந்த திசையில் செல்கிறது என்பதை எல்லாம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வானில் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது PSLV C-60 ராக்கெட்.
அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். आधारित चरण है, इसमें लगभग 42